நீரனை காண்கிறவர், நீரங்களை காண்கிறவர், நீரங்களை காண்கிறவர். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் கூடாதது. திரும்ப திரும்ப என் தேவனால், என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவரே, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாதது. இந்த வார்த்தையை மனதார உச்சரித்துக் கொண்டே, என் தேவனால், என் தேவனால் உங்களால கூடாதது, தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாது. ஆமாப்பா, என்ன மாத்துறதுக்கு உங்களால முடியும், உங்களால. என் தேவனால் சத்தம் சத்தம் முழு பலத்தோடு உங்களால கூடாது, கூடாததொன்றும் இல்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி. திரும்ப திரும்ப கையை உயர்த்தி கண்கள் காண. எஸ், நிறைய பேருடைய கண்கள் காண. இந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால். உங்களால கூடாததொன்றுமே இல்லை, இப்ப சொல்லுவோம். சிறியவனை சிறியவனை ஆயிரமாய். எஸ், இது நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் எளியவன் ஆண்டவரே. என்னை தூக்கிட உங்களால முடியும் ஆண்டவரே, எங்க பிள்ளைய தூக்கிட உங்களால முடியும் ஆண்டவரே.
விசுவாசத்தோடே சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும் என் தேவனால். எஸ், இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க தேவ மகிமை. நீ நல்லவர், கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. இப்ப சொல்லுவோம், கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். உங்களால கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். எதிரியினுடைய கண்கள் காண, ஆண்டவரே என்னை வெறுத்தவருடைய கண்கள் காண, என்னை குறைவாய் நினைக்கிறவருடைய கண்கள் காண செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. நல்லவரே, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பாவை பார்த்து, உங்களால கூடாதது ஒண்ணுமே இல்லை, உங்களால கூடாதது ஒண்ணுமே இல்லை. இந்த பாடலை பாட பாட கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. கர்த்தர் அந்த காரியத்தை நமக்காய் செய்து முடிக்கிறவர். என் தேவனா விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சதாங்கள் மனுஷங்கள் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. அப்பா விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தி. எந்த மனுஷனுமே உதவல, நீங்க வந்து நின். திரும்ப திரும்ப சொல்லுவோம், நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்பா, அந்த ரூம்ல என்ன தேடி வந்தீங்கப்பா. அந்த மோசமான இடத்துல என்ன தேடி வந்தீங்க. யாருமே வராத அந்த இடத்துல நீங்க என்ன தேடி வந்தீங்க. நீங்க என்ன தேடி வந்தீங்க ஆண்டவரே. இயேசுவுடைய அன்பை உணர்ந்து அப்படியே பாட பாட கர்த்தர் நிறைய பேரை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலே, இதுவரைக்கும் நீங்க கைவிடவே. அதனாலதான் வாங்க அப்பா. சேர்த்தீங்க. காலங்கீர என்னை கண்டு கடல் மேல் காற்றையும் கடலையால் கரை சேர்த்தீங்க. அந்த விசுவாசம்
செய்பவரா சொல்லுவோம். அற்ப விசுவாசம் அற்புதம் செய்பவரா வந்து என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சி அப்பா நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க என்னை ஆற்றி தேற்றி நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தாங்க மனுஷனை விட்டு கொடுக்க எனக்கு விட்டு கொடுக்கலையே சொல்ல சொல்ல அந்த மையம் பாடிக்கொண்டே இருக்கட்டும். இதுவரையிலும் கத்தர் விடல், இதுவரையும் கத்தர் விடல், இதுவரையிலும் கத்தர் விடல், இதுவரையிலும் கத்தர் விடல். சத்தமா 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 விட்டு கொடுக்கலையே கல்லறியும் மனிதர் முன்பு கல்லறிய வீடாமல் காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளால் ஆக்கினை தீர்க்காம பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில் நன்றியப்பா என்னை ஆற்றி தேற்றி நல்ல தகப்பனாக தூக்கி நான் என்னை ஆற்றி தேற்றி என்னை ஆற்றி தேற்றி நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. இப்போ கைய மேல உயர்த்தி விட்டு கொடுக்க சத்தமா சொல்லிக்கொண்டே விட்டு கொடுக்கலப்பா. ஓ ஹalleluya. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து எல்லாரும் இந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க கூட. எஸ் எஸ் ஜெபிக்கிறவங்க ஜெபம், பாடுறவங்க பாடு. உண்மாண்டவரே நீங்க வந்து நீங்க விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலை சாதாக விட்டு கொடுக்கலை விட்டு கொடுக்கலையே. நீ நல்லவரப்பா. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. ஆமா ஆமா நான் வந்து உனக்காக நிற்பேன். நான் வந்து உனக்காக நிற்பேன். இதுவரைக்கும் யாரும் ஒரு மனுஷன் கூட வந்து நிக்கல. அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்த இடம் அது யாரும் வரவே முடியாத ஒரு இடம். நிறைய பேர் பயப்படுகிற இடம்,
நிறைய பேர் ரொம்ப அசுத்தமாய் நினைக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வசதி உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த இடத்துல படிச்சவங்க யாருமே வரமாட்டாங்க. அந்த இடத்துல நல்லவங்க யாருமே வரமாட்டாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும் நம்ம மேல வச்ச பாசத்தினால் அவர் நம்மை தேடி வந்த இடம். அந்த அசுத்தமான இடத்துல கர்த்தர் தேடி வந்தார். பிரதர், அந்த ரூமுக்குள்ள ஆண்டவர் உங்களை தேடி வந்தார். யாருமே வரக்கூடாத அந்த இருட்டான இடத்துல ஆண்டவர் உன்னை தேடி வந்தார். அந்த அசுத்தம் நிறைந்த இடத்துல உன்னை தேடி வந்தார். எந்த மனுஷனுமே உதவாத போது கர்த்தர் உதவி செஞ்சதுனால தான் இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்த மனுஷனுமே இதுவரைக்கும் உன்னை உதவல, ஆனா நான் உன்னை கைவிடல. நான் உன்னை அழைச்ச நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உன்னை நடத்தினது உண்மையானால் இனியும் நிச்சயமாக உன்னை கைவிட போவது இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. இந்த ஊர்ல வர்றதுக்கு யாருமே உதவி செய்யல. ஒரு அனாதையை போல வந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருந்து நிறைய மனிதர்களை உங்களை விட்டு கர்த்தர் எடுத்து போட்டார். நிறைய மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனார்கள். நிறைய பேர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறதுக்கு முன் வரல. ஆனா ஆண்டவர் மட்டும் கூட இருந்து, இத்தனை ஆண்டுகளும் கூட இருந்து, இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துகிறாரே, அற்புதமாய் நடத்துகிறாரே. நன்றியப்பா, நன்றி. அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த 3வது நாள் கூட வாக்கு கொடுக்கிறார். கண்கள் காண நான் அற்புதத்தை செய்வேன். அவர்கள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். உன் எதிரிகளுடைய கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்வேன். நீ விழணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். உன் சொந்தங்களுடைய கண்கள் காண நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். உங்களை சுற்றி வேடிக்கை பார்க்கிற அந்த கண்கள் காண, அந்த கண்கள் காண ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். நம்புறவங்க கையை வைத்து ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி. இத விசுவாசத்தோடு பாடுங்க. கண்கள் காண அற்புதங்கள். இத அறிக்கை செய்ய செய்ய அந்த வார்த்தை அப்படியே நடக்குது. வேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாதது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லிக்கொண்டே என் தேவனால். இந்த வார்த்தையை விசுவாசிச்சு சொல்லுங்க, விசுவாசிச்சு சொல்லுங்க. அப்படியே நடக்கட்டும். என் தேவனால், என் தேவனால், என் தேவனால். யுத்த ஜபத்தினுடைய இந்த 3வது நாள் ஆண்டவர் இந்த ஜபத்தை தொடங்கும் போதே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று
ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக. ஜோஷுவாவை பார்த்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ எந்த ஜனத்திற்காக ரொம்ப பயப்பட்டியோ, ஜோஷுவா ஜனங்களை பார்த்து அப்படியே நடுங்கினான். அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அவர் ரொம்ப பயப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே ஜோஷுவாவினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஃபர்ஸ்ட் அப்படி சொல்வார். 1ஆம் அதிகாரத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். அடுத்து திரும்ப சொல்வாரு, நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமானதாய். அப்படின்னா அந்த பொறுப்பை அத்தனை வருஷமாய் மோசையோட டிராவல் பண்ணி, மோசே போகிற இடத்துல எல்லாம் போய் எந்த காரியத்தை செய்கிறாரு எல்லாமே தெரியும். ஆனா மோசே இறந்ததற்கு பிறகு அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படும் போது, ஐயோ எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, எனக்கு அந்த பொறுப்பு என் கையில கிடைச்சிருச்சு, நான் இதுக்கு தான் எதிர்பார்த்தேன், நான் எவ்வளவு நல்லா பண்ண போறேன் பாருங்க, மோசையை விட ரொம்ப அழகா பண்ண போறேன், மோசையை விட நான் எல்லாத்தையும் தட்டி கழட்டி பயங்கரமா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இருதயம் அவனுக்கு வரல. அதற்கு மாறாக அவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்வேன்? கர்த்தரே திடப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு ஞானம் உங்களுக்கு வேணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய கரங்களிலே சில ஆசீர்வாதங்களை, சில பொறுப்புகளை, சில வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது அதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், அதுல நீங்க தேறினவர்களா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, பயத்தோடே நடுக்கத்தோடே, ஆண்டவரே இதுல தப்பாயிடக்கூடாது, இதுல நான் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எப்போ சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்னு சொல்லவே முடியாது. எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம். போன டைம் நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருக்கலாம், எந்த தடையும் இல்லாம இருக்கலாம். ஆனா போன டைம் அப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த டைம் அப்படியே நடக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை கேட்கும் போது கண்மலையை அடி, உனக்கு என்ன வரும்? தண்ணீர் வரும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அவன் கண்மலையை அடிக்கிறான், உடனே தண்ணீர் வந்துருச்சு, ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை குடிக்கிறாங்க. ஆனா 2வது டைம் மோசையை பார்த்து ஆண்டவர் ஜனங்கள் தண்ணீருக்காக கெஞ்சும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்மலையை பார்த்து நீ என்ன பண்ணு, பேசு அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த மோசை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஏற்கனவே தான் நம்ம அடிச்சு பழக்கமாயிடுச்சு, ஏற்கனவே தான் நமக்கு தண்ணீர், இந்த ஜனங்கள் ஏற்கனவே இல்லாம இருந்து இந்த தண்ணீரை இப்படி தானே கொடுத்தோம், என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்மலையை அடிச்சுட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணினது ரொம்ப தப்புப்பா, நீ ஏற்கனவே இருந்த அந்த அனுபவத்துல நீ செய்யற. அப்போ சில காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு 1000 அனுபவங்கள் இருந்தாலும் சில நேரத்துல அனுபவங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை உங்களுடைய அனுபவத்திற்கு பின்பாக போய் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். என்னுடைய அனுபவத்தை நான் தேடிட்டேன், என்னுடைய அனுபவத்தின்படி நான் செய்யலாம்னு நினைச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் ஜெயமா தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வெற்றியா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ அதுல தோல்வியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் துணிகரமா அப்படி செஞ்சது தவறுதான். அப்போ எந்த பொறுப்பானாலும் உங்களுக்கு முதலிலே வர வேண்டியது உங்களுக்கு கான்பிடென்ட் அல்ல, நான் செய்வேன்ற நம்பிக்கை அல்ல. என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, இதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு நீர் எனக்கு தயவு கொடுங்க ஆண்டவரே. எப்படி முடிப்பேன்னு தெரியல ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன், நான் உனக்கு செய்வேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு பொறுப்புகளிலே நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், அது உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கலாம், அது உங்களுக்கு பயத்தை கொண்டு வரலாம், இதை முடிப்பேனோ என்கிற அவநம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா இப்போ இந்த ஆராதனை நடக்கும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, கண்கள் காண அற்புதங்களை செய்கிறவர், கண்கள் காண அற்புதங்களை செய்கிறவர். அந்த ஜோஷுவாவை பார்த்து, நீ பயப்படாத,
நீ எந்த ஜனத்திற்காக பயப்பட்டியோ, நீ எந்த பொறுப்பை முடிக்க முடியாதோன்னு நினைச்சு நீ பயப்பட்டியோ, நான் எப்படி இதை செய்து முடிப்பேன்னு நினைச்சு நீ திணறினியோ, அந்த காரியத்தில் உன்னோடு கூட இருந்து அந்த கடினமான ஜனங்களுக்கு முன்பாக, அந்த கஷ்டப்படுத்துகிற ஜனங்களுக்கும் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட மோசமான ஜனங்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருந்தா அவங்க கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பெஸ்டா தான் வைப்பார். அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி ஞானம் உள்ளவர்கள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா தீவிரமா இருக்கிறவர்கள் அவர்கள் மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்ப ஞானம் உள்ளவர்கள், வித்தியாசமானவர்கள். எதிர்க்கணும்னா எதிர்ப்பாங்க. 5 நாளைக்கு முன்னாடி மோசையை பார்த்து நல்லவன் சொன்னவங்க அதே 5 நாள் தாண்டி கல்லை எடுத்து கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டினவங்க. அவ்வளவு இருதய கடினம் உள்ளவர்கள். கர்த்தரே அவர்களிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறாருன்னா, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மோசே, இவர்களா என்னால கூட சமாளிக்க முடியல, இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், நான் நிக்கிரகம் பண்ணிடுறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள். அப்போ ஆண்டவருக்கு கூட யாரை டீல் பண்ண முடியல. சில நேரத்தில் ஆண்டவர் கூட சொல்றார், இந்த ஜனங்கள் இவ்வளவு மோசமா இருக்காங்கப்பா. ஆனா அப்படிப்பட்ட இருதய கடினமான ஜனத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத இந்த ஜோஷுவா நிற்கும் போது, ஒரு பயத்தோட நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாத, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த 3வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிற அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் வரும், ஒரு நாட்கள் வரும். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி நிறுத்துவார், எதிரிக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நிச்சயம் ஆண்டவர் நிரூபிக்காமல் போக மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, தீவிரமா அவனை பின்தொடர்ந்தாங்க. பொதுவாக ஈசாக்கு அப்படின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா வேதத்திலேயே ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அதனால இந்த ஈசாக்கு பேர்லாம் ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருந்தார். சிலர் நம்ம கேரக்டர் வைஸ்ல ரொம்ப நல்லா இருந்தோம்னு வைங்களேன், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய வாலிப வயதுல அவனை கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி ஆண்டவர் உன்னை பலியிடுறதுக்கு போகும்போது அந்த கட்டைகளை அடுக்கி அவனை அதன் மேல கிடத்தி அந்த கயிறுனால கட்டும் போது வாய் திறவாதவனை போல இருந்தான். எந்த பிள்ளை இருக்குங்க, எந்த பிள்ளைனால இருக்க முடிய ஆபிரகாமுக்கு அந்த டைம்ல கிட்டத்தட்ட 100 தாண்டிருச்சு, 100 இயர்ஸ் தாண்டிருச்சு. இவனுடைய இருக்கிறது இள ரத்தம், சின்ன பையன். அப்பாவை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அப்பாவை தள்ளி போட்டுட்டு ஓடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா ஆண்டவருக்கு அதான் முன் உதாரணமாய் சொல்லுகிறது. வாய் திறவாத ஆட்டை போல ஈசாக்கினுடைய கேரக்டர் நீங்க எல்லா இடத்துலையும் வாசிச்சீங்கன்னா, எந்த இடத்துலையுமே அவன் போய் நின்று செய்யணும்னு நினைக்க மாட்டான். யார் செய்யணும்னு நினைப்பான்னா, கர்த்தரே செய்யட்டும்னு நினைப்பான். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யணுமா, மற்றவங்க மிரண்டு போடுற அளவுக்கு கர்த்தர் நடத்தணுமா, நான் சொல்றேன், கர்த்தரே செய்யட்டும்னு நீங்க கருத்து, ஆண்டவர் செய்யட்டும்னு நினைங்க. அவர் செய்வார், அவர் ஏற்ற நேரத்தில் செய்வார். அவர் உங்களுக்கு செய்கிறதுக்கு பெஸ்டா இருக்கும். அவர் உங்களுக்கு செய்கிறது இதுக்கு முன்னாடி யாருமே செய்ய முடியாததை கர்த்தர் செய்வார். அது எதிர்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு அப்படியே சாஃப்டா. அதற்கு பிறகு ஏசேக்குல சித்னாவுல அந்த விரோதமா எழும்பும் போது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அமைதியா ஒண்ணுமே பேசாம, அப்படியாப்பா சரி பரவாயில்ல, நீ வச்சுக்கப்பா, எடுத்துக்கப்பா. இந்த மனசு அப்படின்றது அது சாதாரண மனசு. நம்ம நிறைய பேர் செத்துருவோம். சில காரியத்தை நம்ம அவ்வளவு தூரம் உருவாக்கி இன்னொருத்தருடைய கையில கொடுத்துட்டு, நீ வச்சுக்கோ, உனக்கு இவ்வளவுதானே ஆசை அப்படின்னு சொல்றது நமக்கு சுலபம் இல்லை. நம்ம நிறைய பேர் பைத்தியக்காரங்களா மாறிடுவோம். நம்ம எப்படி அதை கொடுக்க முடியும், நினைச்சே நம்ம சிக்காயிருவோம். ஆனா கொடுத்துட்டு பரவாயில்ல, அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறான் பாருங்களேன். சரி வச்சுக்கட்டும், கர்த்தர் இன்னொன்னுல ஆசீர்வதிப்பார். அதனாலதான் ஆண்டவர் ஈசாக்கை அவனை எதிர்த்தவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மிகப்பெரிய ஆளாய் நிறுத்தினார்.
அவன் சாதாரணமானவன் தான், ஒன்றும் இல்லாதவன் தான். ஆனா கேராரூர் மேய்ப்பர் அவனிடத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோ. இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுறாருங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்க உங்களுக்கு தடையா நிக்க முடியாதுன்றத கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு உணர்த்தினது போல நான் நம்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற மனுஷனுடைய உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவே, மேன்மைப்படுத்துவே. இந்த 3வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம், எந்தெந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்தணுமோ இல்ல கர்த்தர் நிறுத்த போறாரு. ஏன்னா அவர் சிறியவனை 1000ஆய் மாற்றுகிறவர், சிறியவனை 1000ஆய் மாற்றுகிறவர். நீங்க ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 44வது வசனம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே 44வது வசனம் வாசிக்கலாம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளம் கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனை அனுப்பி ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட 3.5 வருடம் இதற்கு முன்பாக பஞ்சம், கிட்டத்தட்ட 3.5 years வந்து 3.5 வருடம் அந்த தேசத்துல எந்த மழையுமே பெய்யல. இதனாலே விவசாயங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு அந்த ஜனங்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அப்பதான் இந்த 3.5 வருஷம் தாண்டி தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய மழையை ஆண்டவர் காமிக்கிறார். பெரும் மழை பொழிய போகிறது. இந்த தீர்க்கதரிசி போய் மேல கர்மேல் பர்வதத்துக்கு மேல இருந்து தன்னுடைய தலை வந்து முழங்காலிலே படுகிற அளவிற்கு தாழ்த்தி அவர் ஜெபம் பண்றாரு. அப்படியே சில நேரங்களில் வந்து நம்ம முழங்கால இருந்து ஜெபம் பண்றது, நம்ம நின்றுட்டு ஜெபம் பண்றது, நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்றது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். இந்த தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா தன்னுடைய நெற்றி முழங்காலிலே பட அப்படியே தாழ்த்தி ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாருன்னா, எப்பா ஒரு மிகப்பெரிய மழை வரப்போகுதுப்பா, பெரும் மழையின் இரைச்சல், ஒரு பெரிய மழையை கர்த்தர் காண்பிக்கிறார். உடனே தீர்க்கதரிசி வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ வெளியே போய் பாரு, ஆண்டவர் வந்து மழை வருதுன்னு காமிக்கிறாரு, அது ரொம்ப பெரிய மழையா இருக்குது, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னா, அவன் கிட்டத்தட்ட 6 டைம் போய் பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வந்தா இல்ல, அந்த மாதிரி மழையினுடைய அறிகுறி எதுவுமே இல்லை, அந்த மழையினுடைய அறிகுறி எதுவுமே இல்லை. 7ஆம் தரம் அவன் போய் பார்க்கும்போது என்ன பார்த்தானாமா சொல்லுங்க? அதுல வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய, கேட்கல, உள்ளங்கை அளவு மேகம். நமக்கு இப்ப மழை காலம், நம்ம நிறைய பேர் மழையை பார்க்கிறோம். நீங்க மழையை எதுல வச்சு கணிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம வானத்துல மேகத்தை பார்க்கும்போது அந்த மேகம் நம்மளை சுற்றி இருட்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், இருட்டா இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? மழை வரப்போகுது, இதோ அங்க மழை பெய்யுது, எவ்வளவு பெரிய மேகம் பாருங்க, மழை பெய்யுது. அந்த பெரிய மேகத்தை பார்க்காம நம்ம பெரிய மழையை யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா இங்கே தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம். அப்பதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ உள்ளங்கை அளவு மேகத்தை நீ வந்து குறைவா நினைக்காத, நீ போய் ஆகாப் என்கிற ராஜாவினிடத்துல சொல்லி ரதத்தை பூட்ட சொல்லு. ஏன்னா குதிரை என்கிறது வேகமாய் ஓடக்கூடியது, ரதத்தை பூட்டி உடனே கிளம்ப சொல்லு. இப்ப ஒரு பெருமழையினுடைய இரைச்சல் வரப்போகிறது. பார்த்தது உள்ளங்கை மேகம், அங்க பெஞ்சது பெரும் மழை. நான் நம்புறேன், கர்த்தர் சிறியவர்களை 1000ஆய் மாற்றுகிற கர்த்தர், உங்க உள்ளங்கை மேகத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்களுடைய கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர்,
உங்களுடைய கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு 3வது நாள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். சிறியவனை நான் குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை நான் உட்கார வைப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய வாலிப தம்பியை, தங்கச்சியை, உங்க குடும்பத்தை கர்த்தர் குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நிறைய பேருக்கு ராஜாக்களோடு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் ராஜாக்களோடு பந்தி அமர போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கையளவு மேகம், ஒரு சின்ன மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம். இன்னைக்கு சிலர் பார்த்து நீங்க சொல்லலாம், என்ன இருக்கு என்கிட்ட, என்ன இருக்கு என்கிட்ட. அந்த உள்ளங்கை மேகத்தை வச்சு பார்த்து பார்த்து நீங்க வருத்தப்படலாம். உங்களோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பெரிய இறைச்சலை, ஒரு பெரிய மழையை பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க சிறுமையும் எளிமையுமா இருக்கலாம், கொஞ்சமா இருக்கலாம். இது பெருகுமா, இது வளருமா, இது விரிவாக்கப்படுமா, இது ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவாரா, இது பெரிய படர்ந்து மரமாக மாறுமா, அது வாரக்கூடிய வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல காமிக்கும் போது என்ன காமிப்பாருன்னா உள்ளங்கை அளவு மேகம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் உள்ளங்கை அளவு மேகத்தை கர்த்தர் காமிச்சிட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே காமிச்சிட்டாரு, 8 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் காமிச்சாரு, இப்பவே காமிச்சாரு. ஆனா நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த உள்ளங்கை மேகத்தை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த அழைப்பை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த காரியத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறதற்கு அடையாளத்தை நான் காண்பித்து விட்டேன், அடையாளத்தை நான் காண்பித்து விட்டேன். உன்னை பெருக பண்ணுவேன். உன் உள்ளம் கை அளவு மேகம் பெரும் மழையை கொண்டு வரும். கர்த்தர் இதிலிருந்து உங்களையும் என்னையும் வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வளர்த்த போகிறார். இந்த 3 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் விரிவாக்கம் அடைய பண்ண போகிறார். கர்த்தர் மல்டிப்ளை பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுடைய திரைகளை எடுத்து தூரத்துல கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறார். உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். அவருடைய கை உங்களை சுற்றி இருக்கிற வேலிகளை தகர்த்து அந்த வேலிகளை பல தூரத்திற்கு கொண்டு போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிற கர்த்தர். இன்னொரு வசனத்தை வேதத்துல வாசிப்பீங்கன்னா எமோரியர். இந்த எமோரியர் யார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது இரும்பை போல பலம் உள்ளவர்கள், இரும்பை போல பலம் உள்ளவர்கள். ஆனா அவர்களை துரத்தி விடுவதற்கு, அவர்களை கர்த்தர் அழிப்பதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார்னா வெட்டுக்கிளிகளை பயன்படுத்தினாராமா. வெட்டுக்கிளிகளை. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம், எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன் நின்று. யாரா எதாமோ சொல்லுங்க, சாதாரணமான ஒரு பூச்சி. ஆனா எமோரியர் அப்படின்றத நீங்க வேதத்துல போய் எமோரியரை போட்டு பாருங்க, எமோரியரை வாசிச்சு பாருங்க. அவங்க இரும்புக்கு சமமானவர்கள். அவர்களுடைய அர்த்தமே என்னன்னா இரும்பு தான். அவ்வளவு கவசம். ஆனா கர்த்தர் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும் போது குளவிகளை அனுப்பி, பூச்சிகளை அனுப்பி, அந்த குளவிகளை பார்த்து அவங்க ஓட 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 துரத்துனாங்களாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின்று துரத்தினார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருந்த பல பிரச்சனைகளை சாதாரணமானதை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். சாதாரணமான உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். நீங்கள் அடிக்கடி சொன்னீர்கள், நான் தகுதியே இல்லை, நான் அதற்கு பலமே இல்லை, நான் அதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சாதாரணமான உங்களை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த அந்த கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். எமோரியரின் இரும்பு ரதங்களை குளவிகளை கொண்டு துரத்தின கர்த்தர். இதற்கு முன்பாக உங்களுடைய பட்டயம் உங்களுடைய பலம் அல்ல, கர்த்தர்
கர்த்தரே சாதாரணமானதை கொண்டு உங்களுக்கு விரோதமாக இருந்த ஆயுதங்களை முறித்து போட்டார். அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தேவை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பிரச்சனை, சத்துரு வெள்ளம் போல வரும்போது கொடியேற்றுகிற ஆவியானவர் உங்களுக்கு முன்னின்று சாதாரணமானதை கொண்டு அதை துரத்த போகிறார். நீங்கள் செய்ய போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் களத்தை பலப்படுத்த போகிறார். அது நடக்கும். பிரம்மாண்டமாய் நடக்கும், பிரம்மாண்டமாய் நடக்கும், வெற்றியாய் நடக்கும். கர்த்தர் அதை வெற்றியாய் முடிப்பார். சாதாரணமானதை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்கிறவர் கர்த்தர். இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு குளவிகளை அனுப்பி எமோரியருடைய 2 இரும்பு ராஜாக்களை துரத்த முடியுமானால் என்னை கொண்டு உங்களால் செய்ய முடியும். என் குடும்பத்தை கொண்டு உங்களால் செய்ய முடியும். என் பிள்ளையை கொண்டு உங்களால் செய்ய முடியும். சாதாரணமான உள்ளம் கை மேகத்தை வச்சு ஒரு பெரிய மலையை கர்த்தருக்கு கொண்டு வர முடியுமானால் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க முடியும். கர்த்தர் நிறைய பேரை தைரியப்படுத்துகிறார். இல்ல, நான் செய்வேன் செய்வேன், உன்னை கொண்டு ஹல்லேலூயா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் இன்னைக்கு 3வது நாள் ஜெபிக்க போறோம். கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் செய்வேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வில்லுக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை, உன் பட்டயத்துக்கு அந்த இடத்துல எந்த வேலையும். சில இடத்துல உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது, நீங்க எந்த வேலையுமே அந்த இடத்துல செய்ய மாட்டீங்க. ஆனா பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்தி அவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல இருக்கிற எதையுமே கர்த்தர் பயன்படுத்தாம, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோப்பா, அது உன்கிட்ட இருக்கட்டும், நானே எல்லாத்தையும் செய்கிறேன், நானே எல்லாவற்றையும் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் இப்பொழுது சம்பாதித்து வைத்த, சேர்த்து வைத்த இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போகுமோன்னு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். பாஸ், எனக்கு பயமா இருக்குது, இத்தனை வருஷமா நான் சேஃப்டி பண்ணது எல்லா வில்லும் எல்லா பட்டயமும் இந்த யுத்தத்திலே என்னை விட்டு போகுமோன்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் காலியாகுமோன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வருஷமா இதை நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன், ஆனா இந்த பிரச்சனையில இதை இழந்துருவோம் போல தெரியுதுன்னு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல, உன்னுடைய பட்டயத்தை நான் தொடவே இல்லை, உன்னுடைய வில்லை நான் தொடவே இல்லை, நீ துரத்தவும் இல்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இது நடக்க போகிறது. உங்க இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த காரியத்தை கர்த்தர் அப்படி எடுத்து அழிக்கிறதற்கு கர்த்தர் விடமாட்டாரு. ஆண்டவர் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை முறியடிப்பதற்கு ஏற்கனவே இருந்ததை அல்ல, கர்த்தர் புதிதாக ஒன்றை ஆரம்பித்து, புதிதாக ஒன்றை துவங்க செய்து, புதிதாக ஒரு வருமானத்தை கொடுத்து, புதிதாக ஒரு வெற்றியை கொடுத்து அந்த காரியத்தை செய்யவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். குளவிகளை கொண்டு எமோரியரின் 2 ராஜாக்களாகிய இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிற கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பலத்தோடு நம்மத்திலே வந்திருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே, நீர் என்னை கொண்டு செய்ய முடியும், செய்ய முடியும். இப்போ உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல கடந்து வருகிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ சாதாரணமானவளாய் இல்லை, சாதாரணமானவனாய் அல்ல. கர்த்தர் உனக்குள்ளே வரும்போது நீ எழுந்து புறப்பட்டு கழுகை போல, ஹல்லேலூயா. கர்த்தர் 2வது நாள் சொன்னார், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் கரங்களை தட்டி, என்னை 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 நடத்துகிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும். எஸ், ஜோமனு சத்தத்தை உயர்த்தி, அப்பா, உள்ளங்கை மேகத்தை கொண்டு அவ்வளோ பெரிய பெரும் மழையை கொடுக்க முடியும். ஆனால்
எமோரியரின் 2 ராஜாக்களை வெறும் குளவிகளை கொண்டு நீர் வெற்றி கொடுக்க முடியுமானால் என்னை பயன்படுத்த உம்மாலே முடியும். என்னை நிலைநிறுத்த உம்மாலே முடியும். என்னுடைய எல்லையை பெருக பண்ண உம்மாலே முடியும். என்னை தலை சிறந்தவனாய் மாற்ற உம்மாலா முடியும். இப்போ மாறட்டும். இந்த 3வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே என் சரீரம் அதற்காக ஆயத்தமாகட்டும். என் சிந்தை அதற்காக ஆயத்தமாகட்டும். என் பிள்ளை அதற்காக ஆயத்தமாகட்டும். கர்த்தர் ஆயத்தமாக்குறாரு. கர்த்தர் ஆயத்தமாக்குறாரு. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. சத்தத்தை உயர்த்தி உங்க ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். கர்த்தர் வருகிறார். இயேசுவே, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பலவீனப்பட்ட சரீரம் இப்பொழுது பலனாய் மாறட்டும். பலவீனப்பட்ட அவயவங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சொல்ல 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 எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்கு செய்ய போறாரு. நல்லா விசுவாசிச்சு. இல்ல இல்ல, உன்னை அற்பமா நினைச்சாங்க, உன்னை குறைவா நினைச்சாங்க. ஆனா உன் குடும்பத்திலேயே கர்த்தர் உன்னை ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ ஸ்பெஷல். நீ கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவள். நீ கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவன். உன்னை கொண்டு இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறான். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் தேவன் உங்களுக்கு தருகிறார். வல்லமை வல்லமை வல்லமை. ஜீசஸ் ஜீசஸ். அக்கினி 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 அந்த பலவீனப்பட்ட பிள்ளை மேல, அந்த நோயாளியான பிள்ளை மேல இப்பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை பலத்த விதமாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நரம்புகள் மேல், எலும்புகள் மேல், சதைகள் மேல், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை தேவனால் விடப்பட்ட தேவனுடைய மகிமை பிரசன்னம் இப்பொழுது அதற்கு ஏற்றபடி அந்த சரீரத்தை பலப்படுத்தட்டும், அந்த சிந்தையை பலப்படுத்தட்டும், அந்த ஞானத்தை இப்பொழுது கட்டவிழ்த்து கொடுக்கட்டும். கர்த்தர் நிறைய கற்பங்களை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். நிறைய பேரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறியவனை 1000ஆய் மாற்றுகிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற இயேசு, அவர் பெரியவர். கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமென். ஹalleluya. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியம். ஓ ஹalleluya. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க அப்படியே பாடுங்க. எனக்குள்ளே சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை செய்கிற கர்த்தர். நம்பிக்கை இல்லா நிலையானாலும், விசுவாசம் குறைவானாலும் அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார். அதிசயம் செய்வார். கலங்காதே. இப்போ இந்த பாட்டை பாடும்போது அந்த அக்கினி துகள் உங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும். ஆண்டவர் ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னவனே, நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. உனக்குள்ளே இருக்கிற இயேசு, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே இருக்கிற வல்லமை பெரியது என்று சொன்னீர். அது இப்பவே
முடியாது. நான் ஒண்ணும் இல்லை, நான் சிறு பையன், என்னால எதுவும் செய்ய முடியாது. இப்போ உம்முடைய அக்கினி, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். கருவியாக, விலையேற பெற்ற கருவியாக, பெரிய கருவியாக நான் உன்னை இயந்திரம், மக்களுள்ள இயந்திரமாக்குற கர்த்தர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 3 நாட்கள் ஜெபத்தில் இயேசுவே அந்த மகிமை காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் இப்பொழுது கிடைக்கட்டும். அந்த பலவீனமான சரீரங்கள் இப்பொழுது பலன் அடையட்டும். காரியம் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ கரங்களை தட்டி. ரிதலரம் தனரோ லத்தனரம், ரிதலரம் தனரோ லத்தனரம். நன்றி அப்பா, நன்றி. சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். கையை உயர்த்தி சொல்லுங்க பகல், நான் சிறியவன் ஆண்டவரே. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். எனக்கு நிக்கிறது கூட பலன் இல்லை, எனக்கு போராடுறதுக்கு சுத்தமா பலன் இல்லை. என்ன கொண்டா, என்ன கொண்டா, என்ன கொண்டா. எனக்கு நம்பவே முடியலையே. எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை, எனக்கு ஒரு வல்லையுமே இல்லை. நிறைய நேரத்தில் அதைத்தான் நான் ஃபீல் பண்ணேன். என் குடும்பத்தில் நான் மட்டும்தானே இப்படி இருக்கிறேன், நான் மட்டும்தானே ஒதுக்கப்பட்டவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன மக்குன்னு தானே நிறைய பேர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னானோ, நானோ தாவீதே இவ்வளோ பெரிய உன்னதமான ஊழியத்தை ஆண்டவரும் கையில கொடுத்திருக்கிறாரு. இத்தனை லட்சம் ஜனங்களை ரொம்ப அழகா ராஜா மாதிரி வழி நடத்துறீங்களே, எப்படி இது? உங்க அப்பா பழக்க வைத்தாரா, நீங்க ஏதாவது பழக்கம் எடுத்தீங்களா? அப்பதான் தாவீது சொல்றான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் என்ன உயர்த்த போறான்னு எனக்கு தெரியல. எமோரியருடைய 2 ராஜாக்களை, இரும்பு ராஜாக்களை, குளவிகளை கொண்டு உன் பட்டயத்தை உள்ளே வச்சிரு, உன்னுடைய வில்ல நீ யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. என் படிப்பை என்னால பயன்படுத்த முடியல பாஸ்டர். என்னுடைய படிப்பை முன்னாடி நான் வச்சா இந்த படிப்புனால ஒன்றும் பண்ண முடியாது, முடியாது. என்னுடைய சர்டிபிகேட் வச்சு நான் எதுவும் செய்ய முடியாது. அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தினால அல்ல, உன்னுடைய வில்லுனால அல்ல. ஏன்னா உன்னுடைய வில்லு அவ்வளவு ஒர்த்து கிடையாது, உன்னுடைய பட்டயம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. இந்த ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ற யாரோ ஒருத்தர் லிட்டரலா இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னுடைய பட்டயத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய வில்லுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எமோரியர் இரும்பு ராஜா நின்னுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இதை கொண்டு ஒரு மனுஷனை கூட என்னால முறியடிக்க முடியாது, இதை கொண்டு நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல பயப்படாத, உன் பட்டயத்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய வில்லை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சர்டிபிகேட் இல்லாமலே, இந்த பின்னணி இல்லாமலே, இந்த வசதி இல்லாமலே, இந்த பேக்ரவுண்ட் இல்லாமலே, இந்த சூழ்நிலை இல்லாமலே, இந்த அழகு இல்லாமலே உங்களை சாட்சியாய் நிறுத்துறதற்கு என் தேவனாகிய கர்த்தரால எஸ் முடியும். நம்புறவங்க பலத்த கைத்தட்டலோடு, பலத்த கைத்தட்டலோடு. ஓ ஜீசஸ், அந்த பட்டயம் இல்லாம, அந்த வில் இல்லாம, அந்த சர்டிபிகேட் இல்லாம, அந்த ஞானம் இல்லாம உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், உன் பிள்ளையை நிறுத்துகிற கர்த்தர். பிள்ளைக்கு எதுவுமே வேண்டாம், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுமானவா, சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும்.
செல்வமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சத்தமா சொல்லிக்கொண்டே இந்த வார்த்தையை நம்பி சொல்ல 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 கர்த்தருடைய மகிமை நிழலிடட்டும். உங்களால ஒண்ணுமே இல்லப்பா, உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை. இயேசுவே, கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். அறிக்கை செய்யுங்க. கண்கள் காண அற்புதங்கள். அதான் ஜோஷுவா பார்த்து சொன்னார்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க சொல்லுங்க. கண்கள் காண செய். இதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணு, அறிக்கை செய்யறவங்க அரிசி. என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அப்பா செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைய கையில எடுங்கப்பா, கையில எடுங்கப்பா. நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால், 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 என் இப்ப சொல்லுங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்க அதிசயம் எங்க ஆண்டவர்? உங்க அற்புதம் எங்க ஆண்டவர்? மன்னிச்சிருங்க ஆண்டவர். நான் மீண்டும் பார்க்கணும், உங்க அற்புதத்தை மீண்டும் பார்க்கணும். நீங்க செய்கிற அதிசயத்தை மீண்டும் பார்க்கணும். நீங்க என்ன நடத்துகிறத நான் மீண்டும் பார்க்கணும். நீங்க என் தலையை நிமிர பண்றத மீண்டும் பார்க்கணும். மறுபடியும் நீங்க பார்க்கணும் ஆண்டவரே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வாங்க. கொஞ்சம் கூட நினைச்சு அந்த கிராமத்துல என்ன தேடி வந்தீங்களே, அந்த சிறைச்சாலையில என்ன தேடி வந்தீங்களே அப்பா, அந்த தெருவில் என்ன தேடி வந்தீங்களே ஆண்டவர், அந்த ரூம்ல என்ன தேடி வந்தீங்களே ஆண்டவர். நீங்க தேடி வந்து என்ன பலப்படுத்தி எனக்கு கான்பிடென்ட் கொடுத்து இதுவரையில என்ன நடத்துறீங்க. எங்க வம்சத்திலே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவரே. என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல, நீங்க வந்து இப்ப கைய உயர்த்தி விட்டு கொடுக்கலே. விட்டு கொடுக்கலையே. சத்தமா இல்ல ஏசப்பா உங்களை விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் மாத்திர. ஓ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமென். சிறியவனை ஆயிரமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த 3வது நாளிலே உங்க எல்லாருக்குமே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை ஆயிரமாய் மாற்றுவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை நான் உண்டு பண்ணுவேன். சாதாரணமான குளவிகளை கொண்டு உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நான் சரி செய்வேன். வேதம் சொல்லுகிறது 5 அப்பம் 2 மீன்கள். ரொம்ப சாதாரணமானது.
ஒரே ஒரு கூழாங்கல். இப்படியே வேதத்திலேயே நம்ம தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சது, கர்த்தர் தன்னுடைய கையில எடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அப்படியே சின்ன ஒன்றுமில்லாத, இதெல்லாம் வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சதை கொண்டுதான் ஆண்டவர் ரொம்ப அழகா உருவாக்கி, ரொம்ப அழகா பயன்படுத்தி நம்ம நினைக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இப்பொழுதும் வாழ்கிறார். அவங்க அருகாமையில தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த 3 நாள்ல ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தைகள் பெரிய வார்த்தைகள். நிச்சயமாய் அது நடைபெறும். நீங்கள் இந்த ஆண்டினுடைய கடைசியில முடிவில் நீங்க அதை பார்ப்பீர்கள். உங்களுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் பிரமிப்பீர்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், உங்களுடைய சொந்தங்கள் ஆச்சரியப்படுவார்கள். இந்த ஜெபத்திலேயே சிலத கர்த்தர் அப்படியே தன்னுடைய கையில் அவர் பொறுக்கி எடுக்கிறார். அது யார் அப்படின்னு சொன்னா, சிறியவர்களை. நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்றவங்களை, நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்கிறவங்களை கர்த்தர் அப்படியே வந்து 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 தட்டி எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்க போற. உங்க எல்லாருடைய தலையின் மேலும் நீங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஒரே தேவாதி தேவனே, உடைய பிள்ளைகளுக்காக திறப்பில நிக்கிறேன். எத்தனை உடைஞ்சு போன உள்ளம், எத்தனை காயப்பட்ட உள்ளம். நன்றி ஆண்டவரே. போன விசை முழங்கால் யுத்தத்திலே இருந்த நிறைய பேர் இந்த முழங்கால் யுத்தத்தில் சிலர் இல்லை. அவங்கள நீங்க கைவிடல, ஆனா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செஞ்சுட்டாரு. அந்த மாதிரி வராம இருக்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடுத்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு வரும்போது எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் இங்க நன்றி சொல்றதுக்காக வரணும். தேங்க்யூ. முழங்கால நின்று நன்றி சொல்றதற்காக வரணும். இன்னைக்கும் எங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு 1000 இருந்தாலும் எங்களுக்கு ஜெப குறிப்புகள் 1000 இருக்கிறது. இப்பொழுது ராஜாவே, பிள்ளைகளை பாருங்க ஆண்டவர். கால் வலிக்க வலிக்க முழங்கால நிற்கிறவங்களை பாருங்க ஆண்டவர். இந்த சத்தத்தை எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்துல கேட்டுட்டு அங்க கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைய பாருங்கப்பா, பாருங்கப்பா, பாருங்கப்பா. எமோரியருடைய 2 ராஜாக்கள் இரும்புக்கு சமமானவர்கள். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. உண்மைதான் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கையில இருக்கிற வில்லு எப்ப முறியும்னு தெரியாது. எங்க பிள்ளைகளுடைய கையில இருக்கிற பட்டயம் அது தீட்டப்படாத பட்டயம். அந்த பட்டயம் வேல்யூவே இல்லை. அந்த பட்டயத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க படிப்பை வச்சோம், திறமைய வச்சோம், எதுவுமே பண்ண முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு தத்துருவமா பேசுனீங்க, தெளிவா பேசுனீங்க, நேர்த்தியா பேசுனீங்க. உன் பட்டயத்தினால அல்ல, உன்னுடைய வில்லினால அல்ல. நான் அனுப்புவேன், நான் செய்வேன், நான் அதை பண்ணுவேன், நான் அந்த இடத்துல நிறுத்துவேன். உன்னுடையதெல்லாம் ஒதுக்கி வச்சிரு, உன்னுடையதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். உன்னுடைய நான் நினைக்கல, உன்னுடைய பார்க்கல. ஜீசஸ், பார்க்கிறது மாதிரி எந்த சர்டிபிகேட் எங்கள்கிட்ட இல்லப்பா. பார்க்கிறது மாதிரி எல்லாம் நிறைய அவார்டு எங்க கையில இல்லப்பா. பார்க்கிறது மாதிரி எதுவுமே இல்லப்பா. உண்மைதான், உண்மைதான். சேர்ந்து சொல்லலாமா? எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின் துரத்தி விட்டார்கள். சொல்லுங்கள், ஒரு 10 டைம் சொல்ல போகிறோம். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின் துரத்தி விட்டது.
சொல்லலாம், எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின் துரத்தினார்கள். சொல்லுவோம், எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின்று துரத்தினார்கள். எமோரியரின் சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி, ஆமென் 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 ஆமென். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலத்தையும் படைத்தவர் அவர், சகலத்தையும் படைத்தவர் அவர். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன் நின்று துரத்து விட்டார்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தாவே, காரியங்களை எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனே, இப்பொழுது இதோ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த 3வது நாள் ஒரு பலத்த பிரசன்னம் கடந்து வந்து, ஒரு பலத்த மகிமை கடந்து வந்து எங்கள் பிள்ளைகளை அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன், அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவீராக. ஆமேன், ஹalleluya. சிறியவனை 1000ஆய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன். கர்த்தர் கையளவு மேகத்தை கொண்டு பெரும் மழையை கொடுத்தவர். ஆமென் ஆமென். கையளவு மேகத்தை கொண்டு பெரும் மழையை கொடுத்தவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலத்தையும் படைத்த கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மை படுத்துவேன். 3 நாட்கள் உடைய மகிமை கூட இருந்ததற்காக நன்றி. தூர தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை பின்பாக நின்று செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே, இன்னும் வளரட்டும் ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் எங்கள் தலையின் மேல், எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல், உம்முடைய வருகை தாமதிக்குமான எங்கள் சன்னதியின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே 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 நடப்பதாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல திருமணங்கள் ஒழுங்குபடுத்தப்படட்டும், தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்பாக கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம். சகல ஆசீர்வாதங்களும் கூட இருக்கட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா.